ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 25th நவம்பர். இன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. வாங்க நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படி பற்றி பார்க்கலாம். வாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனதே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். நம்ம கொடுத்துருக்க ஏடிஎம் கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க மார்னிங் ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கண்டில் ஃபால், எது வரைக்கும் ஃபால் வந்துருக்காங்க. இது எஸ்டர்டே லோ. ஓகே, அதுக்கிட்ட வந்தவங்க எஸ்டே லோ டச் பண்ணல, இன்றைக்கான லோ மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. பி ரேஞ்சு அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்லைட் பஸ் மூமெண்டம் தான். திரும்ப பி ரேஞ்ச் ஒரு ரிஜெக்ஷன் வந்த மாதிரி காட்டினாங்க. ஆனால் அதை ஃபெயிலியர் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு ரேலி. ஓகேவா? மார்னிங்கே நம்ம கொடுத்த ஏடிஎம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே சின்ன சைட் பேஸ் திரும்ப ஏடிஎம் பிரேக் பண்ணுறாங்க. இது வீக்லி 50%. ஓகேவா? அதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப வீக்லி 50 அங்கேயோ சப்போர்ட், திரும்ப ஏடிஎம் கிட்ட திரும்ப பிட்வீன் ஏடிஎம் அண்ட் வீக்லி 50 திரும்ப அங்கேருந்து ஷார்ப் ஃபால், பி ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்னிங் வந்து லோ கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? கொண்டு போனவங்க பி ரேஞ்ச் அண்ட் ஏடிஎம் பிட்வீன்லேயே ஒரு சின்ன சைட் பேஸ் போயிட்டு திரும்ப இந்த இடத்துல இருக்க இங்கே ஒரு ஹிடன் சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? அந்த ஹிடன் சப்போர்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப பியூட்டிஃபுல் ஏடிஎம். ஓகேவா? இந்த ஏடிஎம்ல திரும்ப ரிஜெக்ஷன், பி ரேஞ்சு திரும்ப பி ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து வீக்லி 50% திரும்ப ரிஜெக்ட் ஆனவங்க இங்கேயே ஒரு ஸ்லோ சர்வீஸில் டிகே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? எக்ஸ்பைரின்றதால எந்த மொமெண்ட்டும் காட்டாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அகெயின் இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருக்கேன். ஓகேவா? இது மார்னிங் வந்து ஹை இருக்கு. இந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணி நியூ ஹை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கன்சிஸ்டன்ட் மேலே கொண்டு போக முடியல, திரும்ப ரிஜெக்ட் ஆகுறாங்க. இங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபால். ஓகேவா? இது வரைக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகேவா? இங்கே இருக்க ஹிடன் லெவலில் இங்கே சப்போர்ட் கொடுத்தவங்க இங்கே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம். ஓகேவா? இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப இந்த லெவலில் பிரேக் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதை பிரேக் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி திரும்ப இந்த சிங்கிள் ஹெட்ஜுக்கிட்டே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், திரும்ப அங்கேருந்து இன்னொரு லோ கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கெல்லாம் என்னென்ன ஹிடன் லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓன் இண்டிகேட்டர் நமக்கு காட்டி கொடுத்துரும். ஓகேவா? நம்ம இண்டிகேட்டர் பியூட்டிஃபுல்லாக அதை பிளாட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இந்த மேனுவலில் எல்லா லெவல்ஸையும் மேனுவலாக பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே ஓகே சேம் செட்டப்பை நம்மளோட மேனுவல் இண்டிகேட்டர்ஸில் பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம மேலே பார்த்தே தான் இங்கேயே நமக்கு மார்னிங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். ஓகே, ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஸோ அங்கே ஸ்லோ மூமெண்ட்டாக மேலே போகிறாங்க. போனவங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் நமக்கு இஎம்எல் கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஸோ அங்கே வந்து திரும்ப ரேலி. ஓகேவா? இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. கிராஸ் ஓவர் கிடச்சாங்க ஒரு சைட் வேஸ் ஓட்டு, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, இது மார்னிங் வந்து லோ. ஸோ சப்போர்ட்டு, திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ஷனு, திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டு, திரும்ப ஏடிஎம். ஓகே, தென் ஒன் ஆஃப் த மூவிங் ஆவல் இஸ் பி ரேஞ்ச். பி ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அங்கேருந்து வீக்லி 50. ஓகே, நம்மளோட ஒன் ஆஃப் த ஆவரேஜ் லைன்லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலேயே போகுது. போனவங்க இன்னைக்கான ஹையை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்ட் மேலே போக முடியல. ஒரு டிசிஷன் கேண்டல் இங்கே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. இந்த கிராஸ் ஓவர் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபால். ஓகேவா? இங்கே தான் கிராஸ் ஓவர் திரும்ப இன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் அங்கே ரிஜெக்ஷன். ஓகேவா? ஓகே, மற்ற என்ன ஹிடன் லெவல்ஸ்லாம் இருக்குது நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் பார்க்கலாம். வாங்க சேம் செட்டப்பை. இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் டே ஓப்பன் ஏடிஎம் கிட்ட. ஓகேவா? கிட்டத்தட்ட ஏடிஎம் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச உடனே நமக்கு ஹை வருங்க. ஓகேவா? ஹை எங்கே அமைஞ்சிருக்குன்ட்டு. ஓகே, சிபிஆரை அழகாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹை ப்ளஸ் வீக்லி 50% மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபாலு. இது வந்து எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறது, இது டுடே லோ. ஓகேவா? ப்ரீவியஸ் டே லோ கீழே ஃபிக்ஸ்டாக இருக்கிறது, இந்த டாட் வச்சுட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கான கரண்ட் டே லோ. ஓகேவா? மார்னிங் வரைக்கும் இந்த லோ, சாரி ஈவினிங் வரைக்கும் இந்த லோ மெயின்டைன் இருக்குது. எண்ட் ஆஃப் த ட்ரேடில் தான் இந்த லெவல் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ கிரியேட் பண்ணவங்க அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா? ரிவர்ஸ் ஆனவங்க இந்த ப்ளூ டாட் இருக்குல்ல
நம்ம வந்து ஒரு ஹிடன் லெவல் சொல்லியிருக்கோம் பாருங்க. ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் ஆன இடம் இதான். ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா போன வாரம் மண்டே ஓப்பன் ஆனது இந்த லெவலில். ஸோ இங்கேயே ஒரு சைட் வேஸ் போட்டு திரும்ப மேலே கொண்டு போகிறாங்க. இங்கே டாப் சிபிஆர். ஓகேவா? அந்த இடத்துல ரிஜெக்ஷன். இந்த டாப் சிபிஆர் ரிஜெக்ட் ஆனவங்க அங்கேருந்து ஃபால். ப்ரீவியஸ் வீக் ஓப்பனையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க இன்னைக்கு கரண்ட் டே லோ. ஓகேவா? அதுக்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஓகேவா? டெஸ்ட் பண்ணல, அங்கேருந்து ரிவர்சல். அகெயின் ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் அங்கே ஒரு சைட் வேஸு. திரும்ப மேலே போகிறாங்க. திரும்ப ப்ரீவியஸ் வீக் ஓப்பனில் சப்போர்ட்டு. திரும்ப மேலே போகிறவங்க அங்கேருந்து அகெயின் ப்ரீவியஸ் வீக் ஓப்பன். ஓகேவா? ஸோ இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சவங்க ஏடிஎம் ரிஜெக்ஷன், பி ரேஞ்ச் சப்போர்ட், வீக்லி மிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன், திரும்ப பாட்டம் சிபிஆரில் சப்போர்ட், திரும்ப வீக்லி மிட் ரேஞ்சு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். இதே தான் நடந்துட்டு இருந்தது. திரும்ப அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு அப்பர் ராலி. மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க, திரும்ப போயிட்டு பிரேக் பண்ணுறாங்க. ஆனால் கன்சிஸ்டண்டாக மேலே இருக்க முடியல. ஒரு பேனிக் கேண்டில், பெரிய கேண்டில். இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு. அடுத்த கேண்டில் நமக்கு நெகட்டிவாக ஒரு இன்டெசிஷன் கேண்டில். இங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ஃபால் பியூட்டிஃபுல்லாக. ஓகேவா? வந்தவங்க இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கலாம், தெரியுதா? இப்போ இங்கே இவ்வளோ ஃபால் வந்தவங்க இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா? மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோஸ் ஆன ஏரியா. ஓகே, இப்போ இங்கே வந்து எவ்வளோ சைட் வேஸ்ட் நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா? இங்கே கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இங்கே சைட் வேஸ் நடந்திருக்கு. இந்த கேண்டலுக்கு அப்புறம் தான் ஓகே திரும்ப ப்ரீவியஸ் வீக் ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மார்னிங் 2 இடத்துல சப்போர்ட் எடுத்தவங்க இப்போ ப்ரீவியஸ் வீக் ஓப்பனை சாலிடாக பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க கரண்ட் டே லோ. ஓகேவா? அதை இந்த கேண்டலில் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, கரண்ட் டே லோ பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? நேற்றைய லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்காங்க, தெரியுதா? இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு கேண்டில். ப்ரீவியஸ் டே லோவை டச் பண்ண உடனே பேனிக் ஆகி பொசிஷனை திரும்ப க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி திரும்ப ப்ரீவியஸ் டே லோ, இன்னைக்கு வந்த லோ, தென் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? 3 லெவலையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கீழே கொண்டு போயிட்டு டுடே லோ. ஓகேவா? டுடே லோ கிரியேட் பண்ணுவாங்க. இங்கிறது திரும்ப ஒரு பேனிக்கு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? டுடே லோ பிரேக் பண்ணி திரும்ப அடுத்த லெவல். ஓகே, ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எங்கே வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேனுவல் செட்டப்பில் இந்த லெவல்ஸ் எல்லாமே எதுவும் இருக்காது. ஓகேவா? இதே நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் மட்டும்தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் பிளாட் ஆகும். ஓகேவா? இதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கே வந்து மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீக் 50% கீழே ட்ரேட் நடந்திருக்கு, ப்ளஸ் ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? இந்த லோவே கட் பண்ணி இன்னும் கீழே போச்சு அப்படின்னா அப்போ போன வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெண்டிங் ஓய் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்னிங்கே நமக்கு ஃபுட் சைடில் தான் ஓய் பியூட்டிஃபுல்லாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கீழே போகும்போதெல்லாம் மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, கொண்டு போனவங்க இங்கே புட்டு திரும்ப அவங்களோட பொசிஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் லோ போனவங்க கால் திரும்ப அவங்க மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ரேலியில். ஸோ கால் அங்கேருந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்தோடனே ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா மார்னிங் வந்த லோ. ஓகேவா? மார்னிங் ப்ரைஸ் வந்த லோவை திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே திரும்புது. ஓகே, ஸோ அங்கே வந்து புட் ஆப்ஷன் திரும்ப டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கால் ஆப்ஷன் ஒயர் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இங்கே ரெடியூஸ் பண்ணாலும் மார்னிங் வந்து அந்த ஸ்விங்கிலேயே தான் காலோட ஒயர் இருந்தது. ஓகேவா? அந்த லெவலில் வந்து பிரேக் ஆகலை. ஸோ கன்சிஸ்டன்ட் புட்டு மட்டும் திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவங்க மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? மார்க்கெட்டை மேலே வச்சுக்கிட்டே தான் ட்ரை பண்ணுறாங்க. இங்கேருந்து சப்போர்ட் தான் மார்க்கெட்டை மேலேயே கொண்டு போயிட்டு ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணவங்க அங்கேருந்து உங்கள் பொசிஷனை எவ்வளோ குயிக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த க்ளோஸ் பண்ணதுக்கான ரீசனால தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகேவா? இங்கே காலோட சப்போர்ட் நமக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் புட் ஆப்ஷன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணதால மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி டவுன் சைடில். ஓகேவா? தென் இது இன்னைக்கான என்எஸ்சியோட டேட்டா. இன்னைக்கு என்எஸ்சி நமக்கு கொடுத்துருக்க டேட்டா ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,998,
நேத்தோட ஹைக்கு உள்ளதான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை எல்லாம் போயிட்டு டெஸ்ட் பண்ணல. ஓகே, சொல்லப்போனால் நேத்தோட மிட்டு, ஓகேவா? நேத்தோட மிட்டுக்கும் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, எஸ்டர்டே மிட்டையே டெஸ்ட் பண்ணல. ஓகே, இன்னைக்கான ஹை பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மிட்டு கிட்ட போயிருக்கா, ஜஸ்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ், 9 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸு. தென் இன்னைக்கான லோ பாருங்க, இன்னைக்கான லோ எஸ்டர்டே லோ இது. ஓகேவா? சாரி, லாஸ்ட் வீக் லோ, எஸ்டர்டே லோ இல்லை, ப்ரீவியஸ் வீக் லோ. நம்ம கேலண்டர் கீழே காட்டணும்ல, அப்போ ஒரே நிமிஷம். எங்கே வந்து மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க? ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? இங்கே போட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, இன்னைக்கான லோ ப்ரீவியஸ் வீக் லோவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதை தான் நம்ம இங்கே சார்ட்லேயும் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு வந்த லோ ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட்ல தான் ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நடந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேவா? நேற்று க்ளோஸை விட மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான டே ரேஞ்ச் நமக்கு 175 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. தென் இது இன்னைக்கான 50%. ஓகேவா? தென் இந்த வீக்கான லோ இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்று இருந்த ஹை தான் இன்னையும் ரிமைண்ட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஹையை நம்ம எதுவும் டச் பண்ணவே இல்லை. 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் இருக்காங்க. ஓகே, தென் வீக்லி ரேஞ்சாக நமக்கு 285 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸை நெக்ஸ்ட் 300 சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? வீக்லி ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சார்ட்டையும் பார்த்துங்க. இப்போ தொடர்ந்து 2 நாள் நமக்கு நிஃப்டி ஃபாலில் தான் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் ப்ரீவியஸ் வீக் லோவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த க்ரீன் கேண்டலோட லோ வந்துருக்குல்ல, அந்த லோவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை பிரேக் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக க்ளோஸ் வச்சாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் லோ, ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா இந்த 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 ரேலி இருக்குது. ஓகேவா? தென் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, 11th and 14th. ஓகேவா? இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இது நீங்கள் உங்களோட ப்ரோக்கர்ஸ் டெர்மினல் இல்லை ட்ரேடிங்லேயோ பாருங்கள். இங்கே ஏதாவது கேப் இருக்குது. ஓகேவா? இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் மேபி மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிள். பார்ப்போம் வந்து ஃபில் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செயின். இது நம்ம டிசம்பர் 1st வீக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,900 ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம். ஓகேவா? தென் ஐவி பாருங்கள், கால் சைடில் 10.56, புட் சைடில் 9.4, கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,900. இது இன்னைக்கான 50%. நம்ம இது எஸ்டே 50% சொல்லுவோம். இது வீக்லி 50%. இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச். ஓகேவா? தென் இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை. இது ஆல் டைம் ஹை, நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. ஓகேவா? ஸ்டில் இது இன்னும் டெஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஓகே, தென் புட் சைடில் நம்ம பி ரேஞ்ச் பார்த்தாச்சு, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். இந்த க்ரீன் டாட்ஸ் வந்து ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.